ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்லில் தோசை ஒட்டிக்கிட்டு சரியாக வரமாட்டுக்கு, தோசைக்கல்லில் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது, 10 வருஷம் பழைய தோசைக்கல் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு தோசை கிடைக்குங்க. இது கூடவே எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில சமையல் குறிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பில் நம்ம தோசைக்கல்லை எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட தோசைக்கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வருஷம் தோசைக்கல்லாக இருந்தாலும் உங்களுக்கு தோசை சரியாக வரல, தோசை கல்லோடு ஒட்டிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தோசை நல்லா பெர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிடைக்கும். வாங்க எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் வரைக்கும் மிதமான தீயில தான் இருக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் பாதி எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஃபோக் அல்லது ஏதாவது ஒரு கத்தியில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தோசைக்கல் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபோக்கில் நம்ம எலுமிச்சை பழத்தை குத்தி எடுத்து இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த ஹீட்டு நமக்கு கையில் படாமல் இருக்கும். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்க்கவே அந்த லெமனில் இருக்கிற சாறுமே அந்த தோசைக்கல்லில் நல்லா இறங்கி க்ளீன் பண்ணி கொடுக்கும். லெமனை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு எல்லாமே வந்துருங்க. அதோடு வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம தோசைக்கல்லில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் எல்லாமே வந்துடும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துடலாம். நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு துணியை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த உப்போடு சேர்த்து அந்த தோசைக்கல்லில் இருந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. தொடச்சி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற அழுக்கையுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு துணியை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். தோசைக்கல் சூடாக இருக்கிறதுனால ஹீட் கையில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு அல்லது ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி வெங்காயத்துக்கு பின்னாடி குத்தி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த ஹீட் நமக்கு கையில் படாது. இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்தில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தோசைக்கல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. இதை நீங்கள் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டு தோசைக்கல்லில் தோசை சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுனதுக்கப்புறமா உடனே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. சில பேர் உடனே எண்ணெய் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா தோசை முருகலாக வராது. தோசை பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இதில் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நான் பாதி அளவுக்கு வெந்துருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் நல்லா மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறமா தோசையை திருப்பி போடும்போது அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் தோசைக்கல் ரொம்ப அதிகமான சூடு இல்லாமல் தோசைக்கல்லோட சூடு ஈவனாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த தோசை போடும்போது அந்த தோசையும் தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைச்சிருக்குன்னு. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல பேப்பர் ரோஸ்ட்டாகவே கிடைக்கும்.
நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் தோசை மாதிரி சூப்பராக நம்ம வீட்டிலையே செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொடி இட்லி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு வந்து நம்ம வீட்டில் தீந்துருச்சு, அதனால் மிச்சம் இருந்த கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேங்க. இது வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த இட்லியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 12 மினி இட்லி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற இட்லிலாம் அந்த பொடியில் வந்து நல்லா கோட்டாகி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போதே நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து தாளித்தோம் பாருங்கள், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போதும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சூப்பரான டேஸ்டியான பொடி இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மக்கில் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செராமிக் மக் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேங்க. பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கு இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்து நீங்கள் வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்ததாக இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து சேர்த்துருக்கேங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து மைதாவில் தான் செய்வாங்க. நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சு காட்டியிருக்கேங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து கேக் மோஸ்ட்லி கோதுமை மாவில் தான் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு இது போல் எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நான் வந்து இந்த கேக் ரெசிபி அவனில் தான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. நம்ம வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரம் அல்லது குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தோம். கடைசியாக இது போல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. டோட்டலாக நம்ம வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. ப்ரௌனிக்கு வந்து நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சாக்லேட் சிப்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம குக்கிங் சாக்லேட் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிற அந்த மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து இது போல் நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து இதுக்கு மேலே வந்து இது போல் லைட்டாக நம்ம வந்து அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கேக் பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேக்கு. குழந்தைங்க வீட்டில் கேக் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாங்க. நான் அதே அளவில் இன்னொரு மக்லேயும் நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம அவனில் வச்சுட்டு பேக் பண்ணிடலாம். 1.5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாலே போதுங்க. 1 நிமிஷம் 50 செகண்ட் வச்சிங்கனாலே சூப்பராக நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேக்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே கேக் வந்து ரெடி ஆயிருங்க. இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் அல்லது குக்கரில் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுட்டு தண்ணி சேர்த்து அந்த ஸ்டாண்டுக்கு மேலே கேக் வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே நல்லா வெந்துருங்க. உங்கள் வீட்டில் அவன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் அல்லது குக்கரில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் இருக்குது பாருங்கள், அதில் கூட நீங்கள் வந்து செய்யலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் 1.5 நிமிஷம் தான் ஆகுங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோன்னு. குழந்தைங்க வந்து வீட்டில் கேக் கேட்குறாங்க அப்படின்னா இனி வந்து நம்ம டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க. வீட்டில் நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க, டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்காதுங்க, நல்லா மாய்ஸ்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இதில் சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இன்னொரு மக் எடுத்துக்கங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சாக்லேட் வந்து சேர்க்க போகிறோம். குக்கிங் சாக்லேட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அவனில் வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கிங் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் அவனில் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சிங்கனாலே நல்லா மெல்ட் ஆயிரும். உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து இது போல் பட்டரு சாக்லேட் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்காது, நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நம்ம இதில் நிறைய சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாக்லேட்டியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வந்து குழந்தைங்க வந்து கேக் கேட்குறாங்கன்னா டக்குன்னு இது போல் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கேட்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.